ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் தான் அங்கே ஷாம். ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துருச்சு. இன்னைக்கு சண்டை தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது அந்த ப்ரோமோவில் வந்து தீபக் என்ன வாசிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் விசஸ் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த களம் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள்லேருந்து ஒரு ஆள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க, உங்கள்லேருந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் கொளுத்தி போட்டுட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் சம்பவம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கிறத நடக்கிறது அங்கே கொண்டு போய் சொல்கிறது, அங்கே நடக்கிறத கொண்டு போய் இங்கே சொல்கிறது அப்படின்ற மாதிரி வேலைக்காண்டி தான் பிக் பாஸ் பண்ணியிருப்பார். அவர் எக்கச்சக்கமாக கொளுத்தி போடுவார். இது முதல் புள்ளி அப்படின்னு தான் சொல்லணும். தீபக் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாக்லின் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆனால் ஜாக்லின்கிட்ட வந்து நம்ம சுனிதா வந்து சண்டை போடுறாங்க. உன்னை அனுப்ப முடியாது, ஏன்னா பெட்டுக்கே பார்த்தீங்கன்னா நீ சண்டை போட்டுக்கிட்டு கிடந்த, அதனால் உன்னை அனுப்பினா தேவையில்லாத இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்ததுலேருந்தே வந்து ஒரு பெண்களோட சேராமல் வந்து ஒரு நான் சிங்கில் தான் அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒரு உடன்பாடுமே இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க. வெளியில் போய் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு முத்துக்குமாரன்ட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நாமினேஷன் பண்ணும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு சிடுமூஞ்சி, இதுகிட்ட பேசி வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுவே சாச்சனா இப்போ இருந்துருந்துச்சு அப்படின்னா சாச்சனா அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அதை வந்து நீ தாமா கரெக்டு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இது அனுப்புறது வந்து இப்போ சின்ன விஷயம் கிடையாது. அனுப்புன பிறகு வந்து பிக் பாஸ் ஏதாச்சும் சொல்லுவார் கண்டிப்பாக. அதாவது வந்து இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் போயிட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எது ஹிண்ட்ஸ் எதுவும் கொடுத்தாரு அப்படின்னா வேற லெவல் சம்பவம் ஆயிரும். அதனால் கரெக்டான பர்சனை பார்த்தீங்கன்னா அனுப்பணும். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஜாக்லின் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் அவங்களுக்கு அது உடன்பாடு இல்லாத மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள அனுப்புனா ட்விஸ்ட்டாக இருக்கும், வேற லெவலாக இருக்கும். மற்றபடி சௌந்தர்யாவாக இருக்கட்டும், அதர் தென் யார் அனுப்பிச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவு இருக்காது. ஜாக்லின் அனுப்பிச்சா தான் சம்பவமாக இருக்கும். இங்கிட்ட வந்து சண்டையும் போடுவாங்க. இங்கிட்டிருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் முத்துக்குமாராக இருக்கலாம், ஒரு சில பேர்லாம் வச்சுருக்காங்க. அந்த தம்பி கானா பாடுற செர்ஃபின்னு நினைக்கிறேன், அந்த பையனை கூட அனுப்ப வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் ரவீந்திர கூட அனுப்பலாம், ஏன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏதாச்சும் நல்லா பேசி சண்டை போடுற ஃபைட் பண்ணுற ஆளை வந்து மாற்றி அனுப்பிச்சி விட்டாங்கன்னா தான் சம்பவமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் யார் அனுப்பிச்சா நல்லாயிருக்கும்? இவங்களை அனுப்பிச்சா இங்கிட்டு சம்பவம் இருக்கு, இவங்களை கிட்ட அனுப்பிச்சா சம்பவமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம பிக் பாஸ் வீடியோலாம் தொடர்ந்து பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க மக்களை அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.